நம்மளோட பார்ட்னர் கூட நம்மளோட லைஃப்பை வந்து ரன் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு யோசிக்கிறீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட லைஃபு இப்படிதான் இருக்கும். நீங்க என்னதான் நினைச்சாலுமே சரி, நீங்க என்னதான் பண்ணாலுமே சரி, உங்களோட லைஃப்ல ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த லவ்வுங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. ஸோ எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் இருந்தா ரொம்ப நல்லதில்ல. அதனால அவங்கள எப்படிலாம் வந்து எந்த விதத்துலலாம் வந்து நம்மளால சமாளிக்க முடியும், அவங்கள எப்படி பக்குவமா கையாளலாங்கிறத வந்து கத்துக்கோங்க. நம்மளோட பார்ட்னர் எப்ப எந்த ஒரு பர்சனா மாறுவாங்கன்னு நம்மளால வந்து யூகிக்கவே முடியாது கொஞ்சம் கூட. நீங்க உங்களுக்கு அவங்கள பத்தி எல்லாமே தெரியும்னு நீங்க வந்து யோசிச்சீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த ஒரு தாட்டை கைவிட்டுருங்க. அவங்கள அடிக்கடி ஹாப்பினஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு அடிக்கடி ஏதாச்சும் சர்ப்ரைஸ் குடுத்துக்கிட்டே இருங்க. அவங்கள எப்பவுமே வந்து ரொம்ப ஹாப்பியா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. இல்லையே, நான் எப்பவுமே வந்து ஹாப்பியா குடுத்துட்டு தானே இருக்கேன். ஆனா அவங்க ஹாப்பியா இருக்க மாட்றாங்களே! நான் இன்னும் எவ்வளோதான் வந்து என்னோட எஃபோர்ட் போடுறதுன்னு யோசிச்சீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நீங்க எவ்வளோதான் குடுத்தாலும், இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு எந்த ஒரு பொய்யுமே அவங்ககிட்ட சொல்லாதீங்க. உண்மைய சொல்லி மன்னிப்பு கேளுங்க. மன்னிச்சிடுவாங்க. ஒரு வேளை பொய் சொல்லி அது அவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, உங்கள வந்து யாராலுமே அவங்க கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. முடிச்சு விட்டுருவாங்க அவங்கள பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்ல வந்து அவங்க வந்து ஒரு லிட்டில் பிரின்சஸ் தானே. இங்கேயுமே அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு லிட்டில் பிரின்சஸா பார்க்கணும்னு தானே யோசிப்பாங்க. ட்ரெஸ் மடிக்கிறதுலேருந்து, சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுலேருந்து, கை கால் அமுக்கி விடுறதுலேருந்து எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா, அவங்கள வச்சு வாங்கிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க அப்போ அத எந்த விதத்துல உங்ககிட்ட காட்டுவாங்க? அப்ப மட்டும் ஹாப்பியா இருந்துட்டா போதும். உங்களோட லைஃப்ல உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு அவங்க வந்து ஒரு பேக் போனா, ஒரு பேக் சப்போர்ட்டா இருப்பாங்க. நான் என்ன பண்ணாலும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்றாங்க. எதாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.